மீன் மீனோய், மீன் மீனாய். பாட்டி, இந்த கூடையில் இருக்கிற எல்லா மீன் எனக்கு வேணும். சரியப்பா, ராசா எடுத்துக்கப்பா. எவ்வளோ விலைன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். என் பொண்டாட்டி மீன் கேட்டா எந்த மீன் வாங்கிட்டு போகணும்னு தெரில, அதில் எல்லா மீனையும் கொண்டு போய் விட்ட கொடுக்க போறேன். இப்படி ஒருத்தன் புருஷனா கிடைக்க அந்த பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும் ராசா. மொட்டை ராசா, நீ என்ன அழகா இருக்க தெரியுமாயா? பேச்ச குறை பாட்டி, மீன் எல்லாத்தையும் பார்சல் கட்டு. ஐயோ அத்தை, அத்தை நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, கடல் மாதா, யாரும் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவளே வந்து நிக்காலே பீடம் மூஞ்சிக்காரி. நான் என்னத்தை பண்ணேன்? என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்களே. ஏன் அவனை கல்யாணம் பண்ணிட்டியே, நீ விளங்குவியா? நீ நாசமாதான் போவ. என்னையும் என் மவனையும் பிரிச்சுட்டியே, நீ விளங்கவே மாட்ட. ஐயோ ஐயோ ஐயோ, என் கண்ணீர் என் பாவம் எதுவுமே உங்களை சும்மா விடாது. நான் என்ன வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என் வேதனைலாம் உங்களை சும்மா விடாது. எப்ப தம்பி தம்பி நெல்லுப்பா தாரேன், மீன் தாரேன், வாங்கிட்டு போப்பா. இவ்வளோ சாபம் விடுறியே, நீலாம் ஒரு பொம்பளையா? உங்ககிட்ட மீன் வாங்கி சாப்பிட்டா அந்த மீன் என் பொண்டாட்டிக்கு ஒட்டவே செய்யாது. எனக்கு வேண்டாம், நான் வேற கடையில் போய் வாங்கிக்கிறேன். வாயை திறந்தாலே அப்படி சபிக்குது. இதுகிட்ட மீன் வாங்கி திங்கணுமா? நான் தான் முதல்ல சொன்னேனே, இவளுக்கு ராசியே கிடையாது. இவ வந்து நின்ன இடம் வழங்காது. அம்பிட்டு மீனையும் வாங்கிட்டு போவ தயாரா இருந்தவன் இவ மோரைய பார்த்த உடனேயே ஒரு மீனும் வேண்டான்ட்டு போயிட்டான். இததானா முதல்ல இருந்தே நான் சொன்னேன். இவ ஒரு ராசி இல்லாதவ, இவ ஒரு ராசி இல்லாதவனே. மீன் மீனோய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு குட்டி சாத்தான் போல போறாளே கடல் மாதா. இது காலையில 6 மணிக்கெல்லாம் இப்படி கிடந்து தூங்கிட்டு இருக்காளுவே, அதுவும் நடு வீட்டுக்குள்ள. சரி, நம்ம போய் கிச்சன்ல போய் முதல்ல சமையலை முடிப்போம், வீடெல்லாம் பெருக்குவோம். அதுக்கப்புறம் முதல்ல ஐயாவுக்கு சாப்பாடு கொடுப்போம். இன்னும் இந்த குழந்தை பையன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். குழந்தை பையா, குழந்தை பையா, குழந்தை பையா, ஸ்கூலுக்கு போகணும், எந்திரிப்பா. நீங்க யாரு? குழந்தை பையன், நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்கேன். உன்னைய கிளப்பி விடுறது எல்லாமே என்னுடைய வேலை. எந்திரிச்சு பல் தேய்ச்சி குளிச்சுட்டு வா, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாரியா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். எத்தனை பெரிய பையன், நானே வந்துடுவேன். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கணும்ல, தூக்கலாம் வேண்டாம். அழகான இந்த குழந்தை பையனுக்கு அன்பு முத்தங்கள். போய் கிளம்புங்கம்மா தங்கம். என்ன இப்படி இவ்வளவு காலையில பாசமா யாருமே எழுப்பினது கிடையாது. எங்க அம்மா மண்டையில கொட்டி தான் எழுப்புவாவ. ஐயோ பாவம், பிள்ளைங்களை அடிச்சு எழுப்பக்கூடாது. காலையிலேயே மண்டையில தடவி கொடுத்து பாசமா முத்தம் கொடுத்து கண்ணா ராஜா எந்திரிமா அப்படி சொல்லிதான் பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி விடணும். அப்பதான் அவங்களுடைய மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணா ராசா, போய் குளிச்சுட்டு வாப்பா. இந்த அத்தை நல்ல சூப்பரா இருக்கு, நல்ல பேசுது. சமையல் அறைக்கு போவோம், சமையல் பண்ணுவோம். இது என்ன அடுப்பாங்கரையா, குளத்தாங்கரை மாதிரி இப்படி ஒரு அழுக்கா இருக்கே. படப்படன்னு வேலையெல்லாம் பார்க்கணும். அந்த சின்ன பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்ப அந்த சின்ன பையனை கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கணும். இந்த 2 தடி மாடுகளும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்குங்களா? இதுங்களை கொண்டு பெட்ரூம்ல போட்டுட்டு இந்த இடத்துல தான் சாப்பாடு எடுத்து வைக்கணும். மண்டையை கரகரன்னு பிடிச்சு கொண்டு பெட்ரூம்ல போட்டுருவோம். மண்டை மட்டுமே என்ன கணம் இருக்கு, மண்டை கணம் பிடிச்சவ. முதலாளி அம்மா இங்கேயே கடந்து நல்லா உறங்கு வாயை பிளந்துட்டு நான் போய் வேலையை பார்க்கேன். அடுத்து இந்த ஏலியன் மூஞ்சிக்காரி. 2 பேரும் நல்லா சோடி போட்டு உறங்குங்கட்டி, நான் போய் வேலையை பார்க்கேன். கட்டுப்பா, உனக்காக ஆண்டி காலையிலேயே இட்லி, வெள்ளை கலர் சட்னி, ஆரஞ்சு கலர் சட்னி 2 வச்சிருக்கேன். என்ன கன்சிகா, காலையிலே வந்துட்டு போல? ஆமா முதலாளி ஐயா, நான் காலையிலேயே வந்துட்டேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். குழந்தை பையனுடைய டிஃபன் பாக்ஸில் சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன். நீங்கள் இவனை கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டால் போதும். உங்களுக்கும் மதியானம் சுட சுட சாப்பாடு இருக்கு. இவன் சாப்பிட்டது நான் கிளம்பிடுவேன். எப்ப இந்த அத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தாம்ல. என்னதுப்பா? இல்ல, தத்த எல்லா வேலையும் வேக வேகமா செய்தல்ல, அதை சொன்னேன். குழந்தை பையா, ஒழுங்கா சாப்பிடு. சரி அத்தை.
ஏஞ்சல் கண்ணா கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எல்லாம் தைக்க கொடுத்துட்டியா? மம்மி நான் சாரி தான் எடுத்திருக்கேன், பிளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்தாச்சு மம்மி. மாப்பிள்ளை கண்ணா நீங்க ரெடிமேட் தானே? ஆமா அத்தை. கண்ணம்மா கண்ணா எப்போ வருவா? ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆகுது, வரவே இல்லை. கிறிஸ்மஸ்க்கு வந்துருவா அத்தை. ஏஞ்சல் கண்ணா பாப்பா தூங்கிட்டாளா? மம்மி ஆரஞ்சு எடுத்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆ சரி கண்ணா, சரி சரி சரி. மாப்பிள்ளை கண்ணா ப்ளம் கேக்லாம் நிறைய வாங்கி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வைங்க. நிறைய பேர் கேட்டு போயிட்டாங்க, இதோட என்கிட்ட ஒரு 4 பேர் வந்து கேட்டு போயிட்டாங்க. ஆர்டர் கொடுத்துட்டேன் அத்தை, நாளைக்கே வந்துடும். ஓகே கண்ணா, ஓகே ஓகே. இன்னும் சாக்லின் அக்கா நல்லா இருக்கீங்களா? தலைவர் கண்ணா வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? என்ன இந்த பக்கம்? தலைவரே நல்லா இருக்கீங்களா? ஆரஞ்சு மண்டையா நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உன்னைய தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுதேன் மத்துக்க. நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என்கிட்ட, இப்போ போயிட்டிய. ஆமா தலைவரே, என் வாழ்க்கையை நான் பார்க்கணும்ல. கரிச்சட்டி மண்டையன் வேலை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், நாளைக்கு வேணா அவனை அனுப்பி விடுதேன். அந்த மண்டையனா சரி, ஏதோ ஒரு மண்டையும் கிடைச்சா போதும். முதல்ல ஆரஞ்சு மண்டையை, இப்போ கறிச்சட்டி மண்டையனா? சரி சரி. வாங்க தலைவர் கண்ணா. ஏஞ்சல் சேர் எடுத்துட்டு வாமா. ஏக்கா இருக்கட்டும்க்கா. ஏக்கா நான் எதுக்கு வந்தேன்னா, கிறிஸ்மஸ் வருதுலாக்கா, நம்ம தீபாவளி பொங்கல் எல்லாமே கொண்டாடுதோம், அதேமாரி கிறிஸ்மஸையும் கொண்டாடிடுவோம். கிறிஸ்மஸ் செட்டப்லாம் போட்டு வச்சுருக்கு, நீங்களும் வந்துருங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருங்க. நம்ம நெட்டவெளி குரூப்பையும் கூப்பிடுதேன், எல்லாரும் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருங்க. ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா ஆளையும் கூப்பிட்ருக்கேன், அவர் கொஞ்சம் ஆடி பாடி ஆட்டம் காட்டுவார். அதுக்கப்புறமா ஒரு கேக்கையும் டீயும் கொடுத்து முடிச்சிடலாம்லக்க. ராத்திரி தான் அந்த பார்ட்டி இருக்குது பார்த்துட்டுங்க, நாளைக்கு ராத்திரி கொஞ்சம் வந்துருங்கண்ணே. ஐயோ தலைவர் கண்ணா, நாளைக்கு ராத்திரி நான் கோவா போறேனே. சரி இவங்க 2 பேரும் அனுப்பி வைக்கேன். அப்படியா? சரிக்கா சரிக்கா, போயிட்டாருங்கக்கா, வந்துருங்கண்ணா மறக்காம. தலைவரே நான் வந்துருவேன். சரிம்மா. மம்மி ஆரஞ்சு தனக்கு வேலை இருக்கும், நாளைக்கு நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சரி கண்ணா. எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன காமாட்சிக்கா உங்க புருஷன் என்ன காண, இங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு எங்க போனாரு? கிறிஸ்மஸ் தாத்தாவை கூட்டிட்டு வருவாருமா. நீங்க கொடுக்குற கேக்குக்கெல்லாம் அளந்து போய் ஒன்றும் நான் இருக்கல, கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்க தான் வந்திருக்கேன். எனக்கு இருக்கிற வசதிக்கு இங்கெல்லாம் வந்து உட்காரணும் அவசியமே கிடையாது. திமிர் மட்டும் குறையாது இவளுக்கு. திமிர் இல்ல, சும்மா சென்னை. எவ்வளவு லைட்டு, எவ்வளவு அலங்காரம், இதுக்கெல்லாம் ரொம்ப செலவா இருக்குமே. பாவம் தலைவர், இது பண்ண செலவுக்கு நமக்கு கையில காசாவது கொடுத்துருக்கலாம். ஏடி நெட்டவள்ளி, உன் மாமியார் எங்கிட்டி? படிவு பாட்டி அப்புறம் சொல்லுதேன், சபையில் வச்சு காக்காதுங்க. இல்லைனாலும் உங்க அத்தை பாட்டி ஓடி போனது யாருக்கும் தெரியாது பாரு. யார் கூட ஓடி பிடிச்சா? உங்க புருஷன் கூட தானே ஓடி போச்சுன்னு சொல்லாதுங்க. அப்பா அப்படியே பாசம் பொழியுதுப்பா. வணக்கம் வணக்கம். எல்லாரும் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ? வந்து 1 மணி நேரம் ஆகுது, சீக்கிரம் வந்து ஆரம்பிங்க. நீங்க எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டார். கிறிஸ்மஸ் தாத்தா வாங்க. வணக்கம் கிறிஸ்மஸ் தாத்தா. இட்டி உங்க தாத்தா வந்துட்டாரு பாரு. எதுக்கிட்டு ஏன் தாத்தாங்க? நீயும் அவரும் ஒரே குடும்பம் தானே டி? நீங்க 2 பேரும் இப்படி ஒரே மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டாலே இதிய? போமா தூர. இதுதாம்மா எனக்கு பிறந்ததுல இருந்து போட்டு விட்ட ட்ரெஸ், மாத்த முடியாது. கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு ஆட்டத்தை போடுங்க. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆன் தி வே, ஏய் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆன் தி வே, ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆன் தி வே. அது என்ன ஜிங்கிளி பில்லு? அதுதான் ஒரு மணி வச்சிருந்தாருல, அதான் ஜிங்கிள் பெல்லு. அதுதான் வச்சுட்டு அவரு சவுண்ட் ஓடி போவாராம் அந்த காலத்துல, அதுக்கு தான் அப்படி சொல்லுதாவ. மேரி கிறிஸ்மஸ். அழகா இருக்காரு, அழகா சூப்பரா இருக்காரு. கிறிஸ்மஸ் தாத்தாவை சைட் அடிக்கா. ஓ மாற பாட்டி. லவ் யூ எனக்கு தான் சொல்லுதாரு. தலைவரே எங்களை மகிழ்விக்கு நீங்களும் கிறிஸ்மஸ் தாத்தா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க. இம்மை எனக்கு ஆட தெரியாத. சும்மா ஆடுங்க தலைவரே. கிறிஸ்மஸ் தாத்தா நானும் உங்க கூட ஆடுறதை நீங்க பாடுங்க. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம் எங்க வந்தாச்சு. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம் எங்க வந்தாச்சு. தலைவரே ஸ்டெப்பை மாத்துங்க, ஒரே ஸ்டெப்ல எனக்கு. வாழ்வில் வண்ணங்கள் எங்க மாறியதே நெஞ்சோடு. கிறிஸ்மஸ் வந்தாச்சு ஒரு பூவோடு. என் புருஷனை கோமாளியா ஆக்குதாளுவோ. தலைவரே நாட்டு நத்தினது போதும், எந்திரிங்க. என்னாச்சு தாத்தா டப்பாக்குள்ள போய் மறைஞ்சிட்டாரு? அவரு மந்திர தாத்தா, எல்லாம் செய்வாரு. தாத்தா வெளியே வரும். ஏ சூப்பரு. நம்மளெல்லாம் மகிழ்விச்சு தாத்தா இப்ப கிளம்புதாரு. தாத்தா நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ தாத்தா லவ் யூ. தாத்தா போனதும் உங்க எல்லாருக்கும் கேக்கும் டீயும் வழங்கப்படும். குடித்துவிட்டு வீட்டில் போய் உறங்குங்கள். நன்றி வணக்கம்.
பாய் பாய். பாய் தாத்தா பாய். இந்த ஒரு மெண்டல் உள்ள இருக்கிறது ஒரு ஆளுன்னு தெரியாம அவருக்கு போய் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க பாரு, எந்த ஆளோ தெரியலையே. ஆமாம், அப்புறம் நிஜமாலுமே தாத்தா வந்து நிற்பாரு, உள்ள ஒரு ஆள் தான் வேசப்பட்டிருக்கோம், இது தெரியாமல் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கா மெண்டலு. ஓஹோ உம்மா உம்மா. உமா உமா. தாத்தா போதும் கிளம்பும். உங்க யாருக்காவது முத்தம் கொடுத்தாரா? கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு கொடுத்தாரு. இங்க ஒரு பானுமதி, நாளையில இருந்து உன் பின்னாடி எவன் சுத்துறானோ அவன் தான் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டவன், அது நாளைக்கு தெரிஞ்சிடும். பேட்டி இவர் நெசமலவே ஒரு தாத்தா. ஏ உன் மோர தாத்தா வந்தாத்தா அது ஒரு ஆளுடி. எந்த ஆளுன்னு தெரியலையே.